வணக்கம். இப்போது எக்ஸசைஸ் 11 எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ரைட் த செட் -1, 1 இன் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ இந்த செட்டை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே செட் பில்டர் ஃபார்மில் கொஸ்டின் கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ செகண்ட் கொஸ்டினில் பார்க்குறீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மில் நமக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு செட் பில்டர் ஃபார்மில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினை நம்ம பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மில் செட் ஓப்பனில் -1, 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இப்போ நமக்கு இதை செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். செட் பில்டர் ஃபார்ம்னாலே செட் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் சச் தட் அப்படின்னு நம்ம வச்சுருவோம். ஸோ இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம போன கொஷின்லேயே கூட நம்ம பார்த்துருப்போம். செகண்ட் பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. x² வேல்யூ +or-1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணோன்னா x² வேல்யூ +or-1. ஸோ அப்போது நம்ம எக்ஸுக்கு வேல்யூ சப்மிட் பண்ணிக்கலாம். ஆனால் அது எப்படி +or-1 ரெண்டு வேல்யூ ஒரே மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது மட்டும்தான். ஸோ அப்போ x² அப்படின்னு நம்ம போட்டுட்டு இதுக்கு எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலான்னு பார்த்தோன்னா x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிடலாம். அட் த சேம் டைம் x is less than 2 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். செட் பில்டர் ஃபார்ம் ஓவர், க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே ஒரு கம்மா போட்டுடலாம், இங்கே அண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட் பில்டர் ஃபார்ம் ஓவர். சரிங்களா? செகண்ட் கொஷின் ஓவர். தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொஷினில் நமக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குறது என்னென்னா இந்த செட்டை ஃபைனைட் செட்டா ஆர் இன்ஃபைனைட் செட்டா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபைனைட் செட்னா எப்படி இருக்கும், இன்ஃபைனைட் செட்னா எப்படி இருக்கும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஃபைனைட் செட்னா அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை நம்மளால் கரெக்டாக அச்சீவ்மெண்ட்டாக கரெக்டாக இத்தனை தான் இருக்குது, இது தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் மென்ஷன் பண்ணி சொல்ல முடிஞ்சதுன்னா அது ஃபைனைட் செட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டு இத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் நம்மளால் சொல்ல முடியலன்னா அது இன்ஃபைனைட் செட்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, ரைட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சச் தட் x is an even prime number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சச் தட் x is an even prime number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈவன் ப்ரைம் நம்பர் சொல்லிட்டான். அட் த சேம் டைம் எக்ஸ் ப்ளஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் ஈவன் ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூவில் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3ல் ஈவன் ப்ரைம் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர் என்ன, 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பராக இருக்கும். ஸோ அப்போது அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை நம்ம கரெக்டாக 2 மட்டும்தான் அந்த செட்டில் இருக்கும் அப்படின்னு நம்மளால் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியுது. ஸோ அதனால் இந்த செட்டை என்னன்னு சொல்லிடலாம், இட் இஸ் ஃபைனைட் செட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்டில் கொஷினில் பார்த்தீங்கன்னா x belongs to natural number such that x is an odd prime number னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஈஸியாக நம்ம இப்போ இது சொல்லிடலாம். போன சம்முக்கு இந்த சம்மு பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ இங்கே போன சம்மில் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே ஆட் ப்ரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆட் ப்ரைம் நம்பர்ஸ்னாலே அதுக்குள்ளே நிறைய இருக்கும். இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டான். அப்போ x = 1, 2, 3 டாட் போயிட்டே இருக்க போகுது. ஸோ அதில் ஈவன் ப்ரைம் நம்பர் பார்த்தோன்னா 2 தவிர மீதி இருக்கிற ப்ரைம் நம்பர் எல்லாமே ஆட் ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். ஸோ அதாவது x = 1 நமக்கு ப்ரைம் நம்பராக சொல்ல மாட்டோம், ஏன்னா ஸ்பெஷல் ப்ரைம் அது. ஸோ அப்போது 2 ஈவன் ப்ரைம் நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 இருக்கும், அடுத்து 5, 7, 11 அப்படியே போயிட்டே இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம இத்தனை எலமெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால்
கவுண்டபிளாக சொல்ல முடியாது. அதனால் இட் இஸ் என்னன்னு சொல்லிடலாம், இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லிடலாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 3 கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் சச் தட் எக்ஸ் இஸ் an ஈவன் அப்படி சொல்லிடுறாங்க. எக்ஸ் இஸ் an ஈவன் அண்ட் லெஸ் தென் 10 அப்படி சொல்லிடுறாங்க. அண்டு லெஸ் தென் 10 அப்படின்னு ஒரு செட்டை கொடுத்துட்றாங்கப்பா. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்னு கொடுத்துறாங்க. எக்ஸ் இஸ் an ஈவன் அண்ட் லெஸ் தென் 10 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன், நமக்கு சின்னதாக ட்விஸ்ட் வச்சுருக்கான் பாருங்கள். லெஸ் தென் 10ன்னு சொன்னோடனே நம்ம என்னென்ன சொல்லிடலாம், அதுக்குள்ளே இருக்கிற 8 வரையும் இருக்கிற ஈவன் நம்பர் 8 வரையும் இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஸ்டார்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இண்டிஜர்ஸ், அப்போ மைனஸ் வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து நமக்கு கண்டினியூவாக இருக்கும். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து அப்படியே போயிட்டே இருந்து +8 வரையும் இருக்கும். 6 8 அது வரையும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எந்த எலமெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இதுவும் இட் இஸ் இன்ஃபைனைட் செட்டுன்னு நம்ம சொல்லிடலாம்ப்பா. சரி, ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு கொடுத்துட்றான். எக்ஸ் இஸ் எ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொன்னதுனால என்ன சொல்லிடலாம், x belongs to R அப்படின்னு சொல்லிடுறாங்க. such that x is a rational number. which is a rational numbers அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னாலே ரேஷ்னல் நம்பர் நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். எக்ஸ் இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர், அதுக்குள்ளே எதுவும் வந்து இன்டர்வல் கொடுப்பாங்களான்னு பார்த்தோம், அதுவும் இங்கே கொடுக்கல. ஸோ அப்போ ரேஷ்னல் நம்பர்னாலே P/Q ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா நம்பருமே ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை நம்ம கவுண்டபிளாக கரெக்டாக இத்தனை நம்பர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அப்போ அதனால் இது என்ன சொல்லிடலாம், இன்ஃபைனைட் செட்டு அப்படின்னு சொல்லிடலாம். இட் இஸ் இன்ஃபைனைட் செட் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட்டு, தேர்ட் கொஸ்டினில் லாஸ்ட் பாயிண்ட்டு, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் எ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துறாங்க. எக்ஸ் இஸ் எ ரேஷ்னல் நம்பர். ஸோ அப்போ இங்கேயே நம்ம பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நமக்கு சொல்லிடுறதுனால, ஸோ நேச்சுரல் நம்பர்னு சொல்லும்போது நம்ம 1, 2 அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. இதுக்குள்ளே இருக்கிற P/Q ஃபார்மேட்டில் இருக்குது எல்லா நம்பருமே நம்மனா இருக்கும் ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ஸோ அப்போது இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸும் நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. அதனால் இட் இஸ் எ இன்ஃபைனைட் செட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.